கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் தொடர்ந்து தேவன் எகிப்தினுடைய மக்களை அழிக்க 9 வாதைகளை அனுப்பினார். இன்னும் ஒரு வாதையை நான் அனுப்புவேன் என்று மோசே சொன்னார். அந்த வாதை வரும்பொழுது இஸ்ரவேல் மக்கள் எப்படி அதுக்கு தப்பித்து கொள்ள முடியும் என்பதுக்கும் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த நேரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு சில காரியங்களை குறித்து தேவன் சொல்லுகிறார். அந்த இரவில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், அப்பொழுது சங்கார தூதன் அந்த அப்படியாக தேசம் எங்களும் கடந்து செல்கிற வேளையில் பார்வோனுடைய குமாரனிலிருந்து அந்த இடத்துல அந்த இயந்திரம் அரைக்கிற ஆட்களுடைய மகன் வரைக்கும் சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். சங்கார தூதன் போகும்பொழுது அந்த இடத்துல அடிக்கப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள், மரணோவலம் கேட்கும். ஆனாலும் இஸ்ரவேல் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். அதற்காக மோசேக்கு அவர் சொன்னதான ஒரு காரியம், ஒரு பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலக்கால்களிலே பூச வேண்டும். அதை முழுவதுமாக இரவில் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தை சாப்பிட வேண்டும், புசிக்க வேண்டும். அதோடு கூட அவருடைய இலக்கத்தின் தக்கதாக அதை எடுத்து தெரிந்தெடுத்து கொண்டு அதனுடைய இரத்தத்தை எல்லாம் எடுத்து அந்த ஈசோப்பு கொழுந்தினால் அந்த நிலைக்கால்களிலே அந்த இரத்தம் தெளிக்கப்படும் பொழுது, ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் தெளிக்கப்படும் பொழுது அந்த சங்கார தூதன் இது இஸ்ரவேலுடைய வீடு என்று பார்த்து அவர்களை அதம் பண்ணாதபடிக்கு, அழிக்காதபடிக்கு கடந்து செல்வான் என்று ஆலோசனை சொல்கிறார். அந்த காரியங்களை கேட்டவுடனே மோசே அப்படியாகவே இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும், அங்கிருந்த மக்களுக்கு எல்லாரும், ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் புளிப்பில்லாத அப்பத்தை தயாரித்து கொள்ளுங்கள், 2 இருக்கணும், புளிப்பில்லாத அப்பமும் இருக்கணும், அந்த ஒரு வயதான ஆட்டுக்குட்டி இருக்க வேண்டும், அது பழுதற்றதாக இருக்கக்கூடாது. அந்த இடத்துல அதனுடைய இரத்தத்தை எடுத்து ஈசோப்பு தண்டினாலே நிலைக்கால்களிலே பூசுங்கள். அப்பொழுது நடக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய சங்கார தூதன் உங்கள் வீட்டை கடந்து செல்வான். அந்த இடத்துல உங்களுக்கு மரணம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த நாளிலே நடந்தது போலவே மரணம் நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் தெளிக்கப்பட வேண்டும். அந்த மரணம் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம் அல்ல. சரீர மரணத்தில் ஒரு நாள் மரிக்கப் போகிறோம். ஆனாலும் கூட அந்த சங்கார தூதன் அவர்களை கடக்கு செல்லும் பொழுது நம்மை பாதுகாப்பதற்காக அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து தெளிக்க வேண்டும். அந்த புளிப்பில்லாத அப்பத்தை நாம் சாப்பிட வேண்டும், அதை அனுசரிக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய பஸ்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த வேளையில் பார்க்கின்ற வேளையில் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். இன்றளவும் அந்த கர்த்தருடைய பந்தியில், கம்யூனியனில் நம்ம அதை பங்கு கொள்வர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஜீவன் இருக்க வேண்டும், சுகம் இருக்க வேண்டும், பலன் இருக்க வேண்டும், அந்த மரணத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனுசரிக்க வேண்டியதான காரியம் இதுதான். இயேசுவின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் தெளிக்கப்பட வேண்டும். அந்த நாளிலே எந்தெந்த வீடுகளிலே, இஸ்ரவேல் மக்களுடைய வீடுகளிலே அந்த அப்பத்தையும் புசித்து, புளிப்பில்லாத அப்பத்தை புசித்து அந்த மாம்சத்தை அந்த நேரத்தில் அவர்கள் புசித்தார்களோ, அந்த இரத்தத்தை அவர்கள் நிலைக்கால்களிலே பூசினார்களோ, அவர்கள் எல்லாரும் தப்புவிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இதே போலவே இதே வண்ணமாக நாமும் ஒரு நாளில் இப்படியாக தப்புவிக்கப்பட்டோம், இன்னும் தப்புவிக்கப்படுகிறோம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே அந்த அடிக்கப்பட்ட பஸ்காவாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை விட்டவர். அவருடைய இரத்தம் சிந்தினாலே பாவம் மன்னிப்பு நமக்கு கிடைத்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி ஒரு விடுதல் அந்த இடத்துல மரணத்திலிருந்து தப்பித்தார்களோ, அதே போல் நாமும் நம்முடைய நித்திய ஜீவனுக்காக ஆவிக்குரிய மரணத்திலிருந்து தப்பிப்பதற்கு இதை அனுசரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதை தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் இந்த பஸ்காவை ஆசரிக்கிறோம். இதை நாம் ஆசரிக்கும் பொழுது தப்புவிக்கப்படுகிறோம், காக்கப்படுகிறோம், அதில் ஆசீர்வதிக்கவும் படுகிறோம். ஆகவே இந்த பஸ்காவை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நல்லதே ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அடிக்கப்பட்ட பஸ்காவாகிய இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துருங்க. எங்களுடைய ஆண்டவரே ஜீவனுக்காகவும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.